வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. இந்நாட்களிலே ஜெபத்தில் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்ததான ஒரு நல்ல வார்த்தை, நம் வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார், நீக்குகிறார். அல்லேலூயா. ஆல் த பெயின்ஸ் வில் பி ரிமூவ். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு நீக்குகிறவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். பலவிதமான பிரச்சனையினால் வருகிறதான வேதனை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, பிள்ளைகள் கீழ்ப்படியாததினால் வருகிறதான வேதனை, மனைவிமார்களுக்கு இருக்கிற வேதனை என்னன்னா, என் சொல்லு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேக்கார அப்படிங்கிற வேதனை. புருஷன்மார்களுக்கு இருக்கிறதான வேதனை என்னன்னா, நான் என்னதான் சொன்னாலும் அவ கேட்க மாட்டேக்கல அப்படிங்கிற ஒரு வேதனை. ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் ஒரு வேதனை இருக்கிறது. இந்த வேதனையை வேற யாரும் பார்க்க முடியாது. வயிற்று வலியினால் வேதனை வருகிறது என்றால் என்னை கவனிக்க வேண்டும். வயிற்று வலியினால் என்னது வருது, தலைவலியினால் என்னது வருது, சொல்ல மாட்டேங்கிங்களே. ஏதாவது ஒரு வலி நம்முடைய சரீரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிவிட்டால் அதனால என்னது வரும், வேதனைகள் வருகிறது. குடும்பத்தில் பிரச்சனைனா வேதனை வந்துடுது. குடும்பத்தில் பிரச்சனைனா என்னது வந்துடுது, வேதனை வந்துடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீரியும் பாம்புமா என்ன செஞ்சிருந்தாங்க, மாறிடுறாங்க. அதான் நான் நேற்றைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், கர்த்தரை நீங்கள் நல்லா பாடும்போது உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீர்த்தனை இருக்கும். நீ ஒருபோதும் என்ன செய்ய மாட்டா, இனி அழுது கொண்டீரா என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு நம்முடைய வேதனைகள், முள்ளு குத்துனா ஒரு வேதனை வருது, கல் தட்டுச்சுன்னா ஒரு வேதனை வருது, யாராவது என்னமாவது பேசிட்டா அதனால என்னது வருது, சொல்ல மாட்டேங்கிங்களே. அந்த வேதனைலாம் உங்களுக்கு வரலையோ, வரலன்னா ரொம்பவே சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனைகள் நிறைந்ததான ஒரு உலகம். வேதனைகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கு. ஆனால் அந்த வேதனைகளை முற்றும் கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு, அதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த வேதனைகளை, நாம் படுகிற கஷ்டத்தை கொஞ்சமாவது கண்ணோக்கி பாருங்களான்ற குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நாம் படுகிற எல்லா வேதனைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க கர்த்தர் அழகாய் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அப்போ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, உங்க உபத்திரவத்தை யாரும் பார்க்கலன்னு நீங்க நினைக்காதீங்க. 4 புறம் சுவர்கள் உள்ள ஒரு வாசல் உள்ள அறையில் உட்கார்ந்து நான் வேதனைப்படுகிறேனே. No one seen my pain என்று சிலர் அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு இருக்கிற உபத்திரவத்தை, எனக்கு இருக்கிற வேதனையை ஒருத்தரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. எப்படி அடிக்கடி புலம்பல்காரர்கள் புலம்புவாங்க. எனக்கு இருக்கிற வேதனையை ஒருத்தரை என்ன செய்யல, புரிஞ்சுக்கிடலையே. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் என்ன செய்திருக்க. ஆமா, கடந்த நாட்களில் ஒரு 15-16 நாட்களாக என் சரீரத்தில் வந்ததான பலவீனங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும்போது, என் வேதனைகளை அறிந்ததான தேவன் நாட்களில் வேதத்தை வாசிக்காமல் இருக்கவில்லை, ஜெபிக்காமல் இருக்கவில்லை. வேதனை அறிந்த தேவனிடத்தில் என்னை பூரணமாக ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு சில பூரணமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அந்த வேதனை நீங்கிறோம். கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க என்ன செய்வாரு, நல்லா என்னையை கவனிக்கணும். கர்த்தர் நல்ல அற்புதத்தை என்ன செய்வார். அவர் அற்புதம் செய்யணும்னா அவருடைய சமூகத்தில் நம் துக்கத்தோட அல்ல,
சந்தோஷமா அவருடைய சமூகத்தில் துக்கத்தோடு போய் முழங்கால் போடுதோம். துக்கத்தை கர்த்தர் மாற்றின உடனே நம்முடைய கரங்கள் தானாய் கொட்ட ஆரம்பிக்கிறது, நம்முடைய வாய் தானாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த நேரத்தில் காணப்பட்ட எல்லா வேதனைகளையும் கர்த்தர் அப்படியே நீக்குகிறார். அல்லேலூயா. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற, ஆமா, நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. யாரும் நான் படுகிற வேதனையை புரிந்து கொள்ளவில்லையே, அறிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு நீங்க அங்கலாய்க்க வேண்டாம். நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணா, ஒழுங்கா ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தா, ஒழுங்கா வேதம் வாசித்தா உங்க வேதனையை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்துட்டு இருக்கிறவர் அப்படியே கண் சாடையாய் போக மாட்டார். அவர் நல்ல சமாரியன். அவர் யாரு? எல்லாரும் கண் சாடையாய் போயிடலாம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், இந்த பாஸ்டருக்கு கூட என்னை குறித்து ஒரு அக்கறை இல்லையே, நான் படுகிற வேதனையில ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நல்ல சமாரியனுடைய சம்பவத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் காயப்பட்டு கிடக்கும் போது ஒரு ஆசாரியன் அந்த வழியை போகிறான். அவன் கண்டுகொள்ளாமல் என்ன செய்துட்டான்? போயிட்டான். ஒரு லேவியன் அந்த வழியாய் போகிறான். அவனும் கண்டுகிடாம போயிட்டான். ஊழியனும் கண்டுகிடல, என் கூட ஆராதிக்கிற விசுவாசிகளே என்னை கண்டுகிடல. ஆனா உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற இயேசு உங்களுக்குள்ள இறங்கி அந்த வேதனையை ஆணி வேரோட புடுங்கி தூர போட்டுருவார். இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, என்னை பார்த்து கொண்டு இருக்கிற இயேசு நான் படுகிற வேதனையை ஆணி வேரோடு புடுங்கி தூர போட்டு விட்டார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். நீங்க கரங்களை கொட்டி கர்த்தரை, வேதனை பிடுங்கப்பட்டவர்களாய் நீங்கள் கர்த்தரை துதிக்கவில்லை. நீங்கள் படுகிற வேதனைகள் எதுவாக இருக்கட்டும், அது பணத்தினால், பணக்குறைவினால் வந்த வேதனையா இருக்கட்டும், ஆசீர்வாத குறைவினால் வந்த வேதனையா இருக்கட்டும், இந்த 2வது மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. எல்லா வேதனைகளையும் ஆணி வேரோடு புடுங்கி தூரப்பட்டு உங்களை மீண்டும் சந்தோஷப்படுத்தும்படி இயேசு இந்த ஆராதனைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவரு பார்த்துட்டு கண் சாடையா போக மாட்டார். பார்த்துட்டு கண் சாடையா என்ன செய்ய மாட்டார்? உங்க பிள்ளை ஒரு சின்ன வேதனையில் இருக்குதுன்னா அந்த பிள்ளைய பார்த்துட்டு நீங்க கண் சாடையா போவீங்களா? போக மாட்டீங்க. அந்த பிள்ளைய தூக்கி மடியில் வச்சு கொஞ்சி அந்த வேதனை நீங்கிறதுக்கு நல்ல தடவி நல்லா அதில் போடக்கூடிய எல்லாத்தையும் போட்டு அந்த பிள்ளை முகம் கொஞ்சம் சிரித்த உடனே, அந்த பிள்ளையினுடைய முகம் கொஞ்சம் பிரகாசமான உடனே, அந்த கண்ணு கொஞ்சம் விழித்து பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல. அதே போல தான் இயேசு அவருடைய மடியில் வச்சு நம்மை அரவணைத்து, அவருடைய மடியில் வச்சு நம்மை பார்த்து, அவருடைய மடியில் வச்சு நம்மை துதிக்க வச்சு நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஆணி வேரோட பிடுங்கி என்ன செய்கிறாரு? சொல்ல மாட்டேங்கிங்களா? ஆணி வேரோட பிடுங்கி என்ன செய்கிறாரு? அதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். சின்ன உதாரணம். ஒரு ஸ்திரீ கர்ப்பமாக இருக்கலாம். குழந்தை பெறும்போது அவளுக்கு என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்கிங்களா? ஸ்திரீகள் சொல்லுங்க, உங்களுக்கு என்னது இருக்கு? ஆனால் குழந்தை பெற்ற உடனே அந்த வேதனை படிப்படியாக என்ன செய்யுது? குறையுது. ஏன்? குழந்தை பார்த்த சந்தோஷத்தினால். அதே போல இயேசு நம்மை பார்க்கிற சந்தோஷத்தினால் நம்முடைய வேதனைகளை கர்த்தர் நீக்குகிறார். அல்லேலூயா. அப்போ வேதனைகள் எதினால் வருகிறது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு என்ன செய்வார்? நீக்குவார். ஒன்று, அந்நிய தேவனை நாடுகிறதினால், போகக்கூடாத ஸ்தலத்தில் போய் நாம் நிற்பதினால், போகக்கூடாத ஸ்தலத்தில் போய் நாம் என்ன செய்வதினால்? நிற்பதினால்
சங்கீதம் 16:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அந்நிய தேவனை, நான் அந்நிய தேவனை நாடவும் இல்லை பின்பற்றவும் இல்லை அப்படின்னு ஏன் அந்த ஸ்தலத்துக்கு போறீங்க? ஏன் அந்த இடத்துக்கு போறீங்க? நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது மாம்சியமானவர்கள் சந்தோஷப்படுவாங்க, ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, தேவன் என்ன செய்ய மாட்டாரு? சந்தோஷப்பட மாட்டார். தேவனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளுடைய வேதனைகளை கர்த்தர் ஆணிவேரோடு பிடுங்கி தூரப்படுவார். அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடியினால் உச்சரிக்கவும் மாட்டேன். வேதனை பெருகும் போது கோபம் வரும், அப்படிதானே? சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதனால ஒரு வேதனை வருதுன்னா, வேதனை பெருகும்போது எப்படி இருக்கும்? இருக்கிறவங்கெல்லாம் கடிச்சு துப்பிடுவான். இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிருவான்? நல்லா நீங்கள் என்னையை புரிஞ்சுக்கிட்டோம். இருக்கிறவங்களாம் கடிஞ்சு என்ன செஞ்சிருவான்? துப்பிடுவான். அப்புறம் வேதனை குறையும் போது தான் தெரியும், ஐயோ நம்ம தேவையில்லாமல் பேசிட்டோமே, நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தேவையில்லாமல் பேசிட்டோமே. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, பெருகுவதற்கும் நான் தான் காரணம், அது பிடுங்கப்படுவதற்கு நான் தான் காரணம். இப்போ புரியுதா உங்களுக்கு? பெருகுவதற்கு தேவையில்லாத மாம்சிகத்தின் குணங்கள், தேவையில்லாத மாம்சிகத்தின் குணங்கள், மாம்சிகத்தின் குணங்கள் நம்மில் பெருகும்போது, நம்மில் காணப்படும் போது வேதனைகள் என்ன செய்கிறது? பெருகுகிறது. ஆவிக்குரிய குணங்கள் காணப்படும் போது அந்த வேதனை என்ன செய்கிறது? குறைகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுவின் மடியில் இருந்துக்கிட்டு கோபம் போட்டால் சில நேரத்தில் அந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, மடியில் தான் பிள்ளை இருக்கும், ஏதாவது வம்பு பண்ணால் தள்ளி விட்டுருவாங்க. செஞ்சீங்களா செய்யலையா? உள்ளதை சொல்லுங்க, செஞ்சீங்களா செய்யலையா? செஞ்சலையாம்மா தள்ளி என்ன செஞ்சிருவேன்? விட்டுருவேன். அதே போல் இயேசுவின் மடியில் இருந்துக்கிட்டு மாம்சத்தின் குணங்களை வெளிப்படுத்தினா அவரும் என்ன செஞ்சிருவார்? தள்ளி விட்டுருவார். அவரும் என்ன செஞ்சிருவார்? சொல்லி சொல்லி பார்ப்பாரு, ஏய் 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 சொல்லி சொல்லி பார்ப்பாரு. அதற்கு கீழ்ப்படியலைன்னா மறுபடியும் அதனால வருகிறதான வேதனைகளை நாம் தான் என்ன செய்யணும்? அவர் அனுபவிக்க போறது அல்ல. அவர் வேதனைகளை நீக்குகிறவராயிருக்கு. என் ஜனம் படுகிற வேதனையை நான் பார்த்து அவர்களை விடுவிக்கும்படி ஒரு மோசையை கர்த்தர் அனுப்புனது போல இப்பொழுது இயேசுவே இந்த இடத்தில் வந்திருக்கிறார். இப்பொழுது யாரை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்? இயேசுவே இந்த இடத்துல வந்து நம்முடைய வேதனைகளை அவர் என்ன செய்கிறார்? நீக்குகிறவராயிருக்கிறார். நம்முடைய வேதனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நீக்குகிறார். வேதனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நீக்குகிறார். அப்போ அந்நிய தேவர்களை நாடுகிறவர்களுக்கு. ரெண்டாவது, பலவிதமான வியாதிகள் வரும்போது நமக்கு என்னது வருது? அது ஒரே வசனத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 வியாதிகளும் பல விதத்தில் அது என்ன வேதனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:24 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசுவின் இடத்துல வாராங்க, வேதனையோடு கூட வாராங்க. இப்பவும் தேவ சமூகத்தில் சில நேரங்கள் நம்ம வேதனையோடு வந்திருப்போம். அண்ணாளுக்கு ஒரு வேதனை இருந்துச்சு, யார்ட்டையும் சொல்ல முடியல, யார்ட்டையும் நிச்சய முடியல. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நல்லவைகளை பிறரிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் படுகிற கஷ்டங்களை பிறரிடத்தில் சொல்லாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. படுகிற கஷ்டங்களை நீங்கள் சொல்லும்போது அவர்கள் உங்கள் மூலமாய் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனதாய் இருந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வாங்க? கஷ்டங்கள் இருக்கட்டும், அந்த கஷ்டங்கள் இருக்கும்போது ஏசப்பாவை மட்டும் நீங்கள் உயர்த்தி பிடிக்கும்போது ஏசு பார்ப்பா, ஓ சந்தூர ரபார பௌத்தர் அருவி கபாலபா, யோபுக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களால் நிறைந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் பிடிங்கிட்டார், எல்லாவற்றையும் சாத்தான் எடுத்துட்டான்.
எடுத்துட்டு அவன் சரீரத்தில் எதை கொடுத்துட்டான்? அவன் சரீரத்தில் எதை கொடுத்துட்டான்? வேதனையை. அவன் சரீரத்தில் வேதனை வர ஆரம்பிச்சிட்டு, அவன் சரீரத்தில் வேதனை வரும்போது அவன் இயேசுவை குறித்து, தன்னை ரட்சித்து தேவனை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லாமல் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவன் வேதனையினால ஆண்டவரை தூசித்திருக்கலாம், வேதனையினால தேவனை விட்டு போயிருக்கலாம். ஆண்டவரே, நான் உத்தமமாய் தானே இருந்தேன், நான் உண்மையாக தானே இருந்தேன், நான் எல்லாருக்கும் நன்மை தானே செய்தேன், எனக்கு ஏயா இந்த வேதனை அப்படின்னு அவன் கேட்கல. சொல்தான் நன்மை பெற்ற நாம் சொல்லுங்க, தீமையையும் நம்ம தீமை வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருவோம்? துண்டை காணும் துணியை காணும் என்ன செஞ்சிருவோம்? ஓடிடுவோம். ஓடலை சொல்லிக்கிறான். என் மீட்பர் உயிரோடு கூட என்ன செய்கிறார்? அவரை நான் கடைசி நாளில் என்ன செய்வேன்? காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல. என்ன கண்கள் அல்ல? அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை என்ன செய்யும்? அவன் அறிக்கை செய்தான் பாருங்க. ஆண்டவர் குறுக்க இறங்கினாரு. ஆண்டவர் குறுக்க இறங்கி சில கேள்விகளை கேட்டார். அமைதியாயிட்டான். அமைதியான உடனே ஆண்டவர் இப்போ அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அவனுக்கு முந்தி இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் கர்த்தர் அவனுக்கு இப்பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தார். காரணம் என்ன? அந்த வேதனையிலையும் அவன் கர்த்தரை நிந்திக்கல, கர்த்தரை குறை சொல்லல. கர்த்தர் பேசும்போது கரங்களை கூப்பி அமைதியாயிட்டான். அவர்கிட்ட போய் நம்ம எதையாவது பேச முடியுமா? பேச முடியும். சிலர் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர்கிட்ட எதையாவது பேச முடியுமா? அவர் முன்னால் போனால் இப்படி பேசுவார், பின்னால் வந்தால் இப்படி பேசுவார். எப்படி அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்கிட்டயே உங்களுக்கு பேச முடியலன்னா இயேசுநாதர்கிட்ட எப்படி பேச முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுநாதர்கிட்ட அப்படியே யோபு அமைதி ஆகிட்டான். அமைதி ஆன உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபை போல், யோபு பேசினது போல நீங்க நிதானமா என்ன செய்யல பேசலன்னு சொல்லி அவங்களுக்காக யோபு ஜோமன் ஆரம்பிச்சான். ஜோமன் ஆரம்பிச்ச உடனே அந்த யோபினுடைய வேதனைகள் முற்றிலும் என்ன செய்யப்பட்டு நீக்கப்பட்டு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளையும் கர்த்தர் நீக்கி உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கு, எவ்வளவோ நெருக்கங்கள் வந்திருக்கு, எவ்வளவோ துன்பங்கள் வந்திருக்கிறது. நான் மற்றவர்களிடத்தில் சொன்னதை காட்டிலும், என் மனைவியிடத்தில் சொன்னதை காட்டிலும் தேவ சமூகத்தில் சொல்லும்போது கர்த்தர் வேரோடே பிடுங்கிறார். ஹல்லேலூயா! அந்நியனை தேவனை நாடக்கூடாது. பலவிதமான வியாதிகள் மனுஷனுக்கு தாங்க எல்லாம் வரும். அந்த வேதனைகள் வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். இவன் என்ன செய்தான்? பிள்ளைகள் கையில் பெற்றோர்கள் பண்டத்தை வாங்கி வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த பிள்ளை என்ன செய்யுது? சில பிள்ளைகள் உடைச்சாதான் தானா சாப்பிட்ரும். என்ன செஞ்சிடும்? உடைச்சி தானா என்ன செஞ்சிடும்? சாப்பிட்றோம். சில பிள்ளைகள் நேரே அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்கும். நான் சொல்றது உண்மையா பொய்யா? சில பிள்ளைகள் என்ன செய்யும்? அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, அம்மா அப்பா வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். உடனே அம்மா அதை பிட்டு அதை எடுத்து கொஞ்சத்தை எடுத்து பிள்ளை கையில் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. பிள்ளையெல்லாம் உடைச்சாச்சுன்னா அவ்வளோத்தையும் கொட்டிடும். எப்படி? நான் சொல்றது உண்மையா பொய்யா? பிள்ளையெல்லாம் உடைச்சாச்சுன்னா அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிடும்? கொட்டிடும். கொட்டின உடனே தாயும் தகப்பனுக்கு என்னது வந்துடும்? சொல்ல மாட்டேங்கிங்களே. அப்போ ரெண்டு விதமான குணங்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் வாழும்போது தான் நம்முடைய வேதனைகளை கர்த்தர் நீக்குகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் தருகிற எல்லாவற்றையும் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவரே நல்ல மைக்கை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஆம்பிளிஃபரை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஸ்பீக்கரை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல லைட்டுகளை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஃபேன்களை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல விசுவாசிகளை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஆராதிக்கிற விசுவாசிகள். இப்படி நான் சொல்லிக்கிட்டே என் ஜெபத்தில் இப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது அப்போதான் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கோ நற்புத்தி உண்டு. அவருடைய கற்பனைகளின்படி
இவைகளுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடைசியா ஆண்டவரே நல்ல இன்வெர்டர் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல பேட்டரியை தந்தபடியால் உமக்கு. ஏன்னா சாத்தான் அதில் கை வச்சிடக்கூடாதுல்ல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரண்டே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். கடைசியா சொன்னேன், ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் வேதனைகளை பிடுங்கி ஆணிவேரோடு பிடுங்கி தூரப்பட்டபடியால் உமக்கு ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார். பலவிதமான வியாதிகள், என்னடா செய்ய என்ன செய்ய, அங்கலாய்ப்பு, என்ன செய்யங்கிறதான ஒரு அங்கலாய்ப்பு. அந்த அங்கலாய்ப்புகளை கர்த்தர் நீக்குகிறார். 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்த யாவரையும் அவரிடத்துல கொண்டு வராங்க. என்ன அடைந்தவங்க? பலவிதமான வியாதி. நான் வீடு கட்டுதேன் ஐயா, வீடு பாதியில் நிற்கையா, ரூபாய் இல்லை ஐயா, என் மனைவி ஒரு பக்கத்தில் இடிக்க ஐயா, என் புருஷன் ஒரு பக்கத்தில் இடிக்க ஐயா, என் பிள்ளைகள் ஒரு பக்கத்தில் இடிக்கையா. இந்த வேதனை வந்த உடனே நேரே ஆண்டவற்றை ஓடிடணும். நேரே யாற்ற ஓடிடணும். சொல்ல மாட்டேங்கல, ஆண்டவற்றை என்ன செஞ்சணும்? ஓடிடணும். ஆண்டவற்றை ஓடியாச்சுன்னா அங்கே கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்பதாக திறந்த வாசலை என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். மற்றவங்கிட்ட ஓடாதீங்க. மனுஷர்களிடத்தில் ஓடுகிற பழக்கத்தை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வாருங்கள். அப்பா நான் என்ன செய்ய அப்படின்ட்டு முழங்கால் போட்டு, எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்னது வரும் அடிக்கடி சொல்லியிருக்காரு. நானும் பாடுதனே. சிலருக்கு பாடலாகவே இருக்கும், அனுபவத்தில் வராது. நேரே ஓடிப்போய் அப்பா அப்படின்னா அவர் சொல்லுவார், மகனே மகளே அப்படின்ட்டு ஆறுதலை பேச ஆரம்பிப்பார். அந்த பேச்சின் சத்தம் நம்முடைய உள்ளத்தை உருக்கும். உள்ளத்தை உருக்குவது மட்டுமல்ல, எங்கேயோ ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. ஆத்தங்கரையில் படுத்து கிடக்கான், ஆத்தங்கரையில் படுத்து கிடக்கிறான். காக்காவுக்கு இறைச்சினா என்ன செய்யும்? ரொம்ப விருப்பம். அது வாயில் கொத்தி கொண்டு வராது. வாயில் கொத்துனது லபக்குன்னு என்ன செஞ்சிடும், விழுங்கிடும். கர்த்தர் சொன்னார், ஏ காக்கா நீ விழுங்காத, நேரே எங்கே கொண்டு போ சொல்லுங்க, நேரே எங்கே கொண்டு போ, என் தாசனாகிய ஏலியாவிடத்துல கொண்டு போனா அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்துச்சு. அவன் சாப்பிட்டான். அதே போல எந்த காக்காவை கொண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமோ அந்த அற்புதத்தின் தேவன் ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு திறக்க போறாரு. ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு என்ன செய்ய போறார், திறக்க. அதுக்கு நீங்க செய்யக்கூடியது என்ன? ஓடி வந்துடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சிடணும்? ஓடி வந்துடணும். பாருங்க, அங்க பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், இரண்டாவது சகல பிசாசு பிடித்தவர்களையும், மூன்றாவது சந்திர ரோகிகளையும், யாரு திமிர்வாதக்காரர்களையும். பாருங்க, நமக்கு திமிர்வாதம் கிடையாதுல்ல, அதனாலதான் அந்த வார்த்தை வரமாட்டேன். நான்காவது திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களே அவர் என்ன சொன்னார்? அப்ப அவர்கிட்ட வந்தாதாங்க சுகம், வந்தாதான் சுகம், வந்தால்தான் சுகம். அவரிடத்துல வரணும். வந்து அண்ணாலை போல உட்கார்ந்து வாயை மட்டும் அசைச்சா போதும். நம்முடைய வாயின் அசைவை சரியாய் கவனித்து நமக்கு அற்புதம் செய்யும் தேவனுடைய இரத்தத்தினால தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மை பார்க்கிறார். அந்த தேவன் நம்மை பார்க்கிறார். பிரசவம் இருக்கிற ஸ்திரீகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க அந்த அறைக்கு போன உடனே ஐயோ அம்மான்லாம் கத்தக்கூடாது. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா சீக்கிரமா டெலிவரி ஆயிடும். அல்லேலூயா.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேதனைகள் வந்த உடனே ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்கு சம்பந்தமான வேறு வார்த்தைகளை அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாயிலிருந்து அந்த புலம்பல் வர வேண்டாம். இயேசுவே, என் தகப்பனே, என் ராஜாவே, என் மணவாளனே, அப்படி நம்ம உயர்ந்த வார்த்தைகளை சொல்லும்போது நமக்கு பலன் இருக்கோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அதில் ஒரு பலன் வரும். எல்லாம் நார்மல் ஆகிவிட்டோம். அல்லேலூயா. எல்லாம் என்ன செஞ்சிடும்? நார்மல் ஆகிவிடும். எல்லாம் சுகமடையும். எல்லாம் என்ன செய்யும்? சுகமடையும். எல்லா வேதனைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? நீக்குவார். அவரால் ஆகாத காரியம். நம்ம பாடுதோம், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் கரங்களை கொட்டி, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்ப பாருங்க, நல்ல கைத்தட்டி நம்ம பாடுதோம், ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும். அனுபவமாக்குங்க. கர்த்தரிடத்துல கொண்டு வந்தாங்க, ஆண்டவர் தொட்டா அத்தனை நேரம் என்ன செஞ்சாங்க? சொல்லிட்டா பிரேமா, அத்தனை நேரம் என்ன செய்தாங்க? இப்போ நீ எங்க வந்திருக்க? நீங்க எங்க வந்திருக்கீங்க? நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஆண்டவர் இடத்துல வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை சுஸ்தமாக்குகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை என்ன செய்கிறார்? அந்த வியாதிகளை குறித்து அப்படி தனித்தனியாய் சொல்லியிருக்கு பாருங்களாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் போது, அவன் திமிர்வாதத்தினால உண்டான கொடிய வேதனை. திமிர்வாதம் என்ன வேதனை உண்டாக்குகிறதா? வாசிமா. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை. சில பிள்ளைகளை நீ அதை செய் இதை செய்யு செய்யவே மாட்டான். இளைய குமாரனா இருப்பான். தகப்பன்ட்ட 2 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்தவன்ட்ட போய் தகப்பன் சொன்னாரா, எப்பா நீ தோட்டத்தில் போய் இந்த வேலையை என்ன செய்ய பாருன்னு சொன்னோடனே நான் போக மாட்டேன்ட்டான். இளையகுமாரன்ட்டு சொன்னாரா, நான் போகிறேன்னா. போகிறேன்ட்டு சொன்னவன் போகல, போக மாட்டேன்ட்டு சொன்னவன் என்ன எங்கே போயிட்டான்? என்ன எங்கே போயிட்டான்? தோட்டத்துக்கு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான், வேலையை செய்தான். அதே போல சிலருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க அந்த விசுவாசம் வராது, அந்த நம்பிக்கை வராது, தேவன் மேல் இருக்கிற பற்றுதல் வராமல் போயிருது. திமிர்வாதத்தினால் கொடிய வேதனை படுகிறான். யார் சொல்றா? அவனுடைய எஜமான் இயேசுவினிடத்துல வந்து யாருக்காக ஜெபிக்கிறான்? வேலைக்காரனுக்காக. அப்போ உங்ககிட்ட ஒரு 4 வேலைக்காரங்க இருக்காங்க, 10 வேலைக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்க டெய்லி ஜெபம். அப்படியே என்னாச்சு முத்து பிரதர்? 10 வேலைக்காரங்க இருக்காங்களா? அவங்களுக்காக டெய்லி பேர் சொல்லி ஜெபம் பண்ணுதீங்களா? அம்மா பேர் சொல்லி ஜெபம் பண்ணு. ஏன்னா அவனுக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது, அவனுக்கு தலைவலி வந்துடக்கூடாது, வேற எந்த வேதனையும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யணும்? நீக்கணும். அப்போ முதல்ல திமிர்வாதத்தினால் உண்டான கொடிய வேதனை. 2வது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனம், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால வேதனைப்படுகிறாள். என்ன வேதனை? கொடிய வேதனை. நான் இப்போ சொல்றதெல்லாம் கொடிய வேதனை. அது நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா என்ன சொல்லலாம்? தாங்கி கொள்ள முடியாத ஒரு வேதனை. அப்படிதானே? தாங்குற அளவுக்கு நான் தாங்கிடுவேன், என்னால் தாங்கி கொள்ள முடியாமல் இருக்க நான் என்ன செய்ய? உங்களுடைய சூழ்நிலையும் அதுவா இருக்கலாம். ஆனா நீங்க இயேசுவினிடத்துல வந்தா அது என்ன கொடிய வேதனையா இருந்தாலும் கர்த்தரால் ஆகாத காரியம், சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவா இருக்கட்டும். 15-16 நாட்கள் தலைவலியில் கிடந்து, காய்ச்சலில் கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
ஒரு வாரமா வெண்ணி வச்சு தான் குளிச்சேன். ஒரு வாரமா. அப்புறம் போகக்கூடிய இடத்துக்கு போகும்போதே தலைவலி. பாஸ்டர் மட்டும் சொன்னேம்மா தலைவலிக்குமா அப்படின்னு. அவங்க பக்கத்தில் உட்காந்து தோத்திரம் சொல்லி தூங்கிட்டாங்க. அது ஒரு பெரிய அபிஷேகம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லியே நினைச்சிட்டாங்க. நான் என் பாட்டில் வண்டி போயிட்டுருக்கு. அவங்க பண்ண தோத்திரம் வண்டி 110 115 போகுது. திடீர்னு பார்த்தேடா இது நமக்கு ஆகாத. உடனே கீழே இறங்கியாச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த தலைவலி என்ன செஞ்சிச்சு, மாறிட்டு. அப்போ ஸ்தோத்திரத்தினால தேவன் அங்கே அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ சொல்றா அவருடைய பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் வருகிறார். ஐயா, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை என்ன செய்கிறாள், படுகிறாள். எங்கெல்லாமோ கொண்டு போய் பார்த்தாச்சு. நான் எங்கெல்லாமோ போயிட்டேன். எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் எங்கெல்லாமோ போயிட்டேன். ஆண்டவரை விட்டுட்டு கடைசி ஆண்டவர்கிட்ட வாரா. இவ யாரு? உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு பிரஜாதியா. யாரு? ஒரு பிரஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவள். நாமும் பிரஜாதி மார்க்கத்தில் தானே ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதே போல இவள் பிரஜாதிகள். இயேசு சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து, அந்த வசனத்தில் அப்படி இருக்கும், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ சொல்றா, ஆமையா போடக்கூடாது, ஆனாலும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்ப இயேசு அந்த இடத்துல சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. 28வது வசனத்தை வாசியுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுதேன், இந்த வேதனை நீங்க வேண்டும் என்றால் இப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா. அடிக்கடி சொல்வேன், கடனுக்கு மேல கடன் வாங்காதீங்க. ஸ்டாப் இட். ஏன்னா அந்த கடன் உங்களுக்கு வேதனை உருவாக்கும். கடன் எதை உருவாக்கும்? வேதனை. ஒரு லிமிட். அதை கட்டி முடியுங்க. கட்டி முடிக்க பிரயாசப்படுங்க. அப்போ உங்களுக்கு சிபில் கோடு ஹையாக இருக்கும். லோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்போம். கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் வாங்கி கட்டிட்டீங்கன்னா உங்கள் சிபில் கோடு என்ன செஞ்சிடும்? சொல்ல மாட்டேங்கிங்களே, தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன். அதை கட்டிட்டீங்கன்னா உங்கள் சிபில் கோடு என்ன செஞ்சிடும்? ஏறி. எந்த பேங்குக்கு போனாலும் சரி, எந்த ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு போனாலும் சரி, அவன் உங்களுடைய ஆதாரை போட்ட உடனே உங்களுடைய சிபில் கோடு அங்கே என்ன செஞ்சிடும்? காட்டிடும். அந்த சிபில் கோடை பொறுத்து தான் உங்களுக்கு இத்தனை % இன்ட்ரெஸ்ட்டு சொல்லுவான். ஆனால் நீங்கள் கட்டவே இல்லைன்னா ஹையாக போயிடும். இன்ட்ரெஸ்ட் எப்படி போயிடும்? என்னடா பிரேமி ஹையாக என்ன செஞ்சிடும்? எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அப்படியெல்லாம் நம்ம போக வேண்டாம். அவைகளை நிறுத்திவிட்டு 2 அப்பத்தையும் 5 அப்பத்தையும் சில மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த அதே இயேசு இன்றும் ஜீவன் உள்ளவராய் நம்மிடத்துல வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசுவின் சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு, அப்பா என்கிட்ட இருக்கிறது இதுதான், இதை நான் உங்களுடைய கரத்துல தாரேன், நீர் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும்னா எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்தோத்திரம், அந்த அர்ப்பணிப்பு உங்களை உயர்த்த போகிறது. அல்லேலூயா. அதுக்கு பதிலாக நான் எங்கேயா போக? எனக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு 2-3 பேங்க்ல இருந்து ஃபோன் வரும். சார், நீங்க வச்சிருக்கிற காரின் மேல, வீட்டு மேல சொல்ல மாட்டேக்கான், சர்ச்சை மேலேயும் சொல்ல மாட்டேக்கான், எதுல சொல்றான்? எதின் மேல? காரின் மேல உங்களுக்கு லோன் கூடுதலாக கொடுக்குறோம் சார் அப்படின்னு. முதல் திருப்ப வேண்டாம், 2வது திருப்ப அழுத்துனா, சரிம்மா எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கொடு. கார் எவ்வளோதான்? 10 லட்சம் 12 லட்சமாக தான் இருக்கும். எனக்கு எவ்வளோ கொடு சார் அப்படின்பா. உனக்கு அவ்வளோ கொடுக்க முடியாதுல்ல, போன கீழே வை.
போதும்ல, நம்ம வாழ்நாளைக்கு 2 கோடி ரூபாய் என்ன செய்யும்? போதும். அப்படி வாயை அடைச்சிடணும். அவன் தாரான ஆன்லைன்ல போய் தொட்டாச்சுன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் அவன் எடுத்துருவான். ஆன்லைன் திருடர்கள். காவல்துறையும் எத்தனையோ திருப்பி எச்சரிக்கை. காவல்துறை எத்தனையோ திருப்பி என்ன செய்கிறது? ஐயா, நீங்க பேப்பர் ஒர்க்கே பண்ண வேண்டாம், இந்த லிங்க தொட்டாலே, சொல்ல மாட்டேங்க, இந்த லிங்க தொட்டாலே போதும், உங்க அக்கௌண்ட்ல வந்து என்ன செஞ்சிடும்? விழுந்துரும். விழுந்ததுக்கு பதிலாக அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கப்படும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. எவனாவது எந்த கம்பெனியில இருந்தாவது கொடுக்காண்டு நீங்க போயிடாதீங்க. ஆண்டவர்ட்ட ஜெபம், தேவன் வழிவாசலை திறப்பார். ஹல்லேலூயா. நம்ம அதை அடிக்கடி சொல்றோம்ல, என் தேவனால் ஆகாத காரியம் மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனால் என்ன செய்யும்? கூடும். விசுவாசிக்கிறோம். அது அனுபவத்தில் கொண்டு வாங்க. அது அனுபவத்தில் என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. அது அனுபவத்தில் கொண்டு வந்தாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெற்றியோடு கூட என்ன செய்யும்? இருக்கு. ஆகியனால உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? பெரியது. அடுத்தாப்புல ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு. ஆம், இப்பமா ஆண்டவர் நம்மளுக்கு அதான் சொல்றாரு, வேதனைகளை ஆணியோட பிடுங்கி தூர போட்டுட்டு நீ விரும்புகிற படிகாரம் உனக்கு ஆக கடவுள். ஹல்லேலூயா. நீ விரும்புகிற படிகாரம் உனக்கு நல்ல அந்த நற்புர்த்தியோடு கூட கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அவ வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதுட்டா. ஏசப்பா, நான் எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டேன், எத்தனையோ டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டேன், எத்தனையோ வைத்தியத்தை கொண்டு போயிட்டேன், எத்தனையோ இடங்களுக்கு கொண்டு போயிட்டேன். ஆனா என் மகா இருந்தபடிகாரமே என்ன செய்கிறார்? இருக்கிறாள் ஐயா. கொடிய வேதனைப்படுதா. அவளுக்கு அந்த வேதனை வந்தாச்சுன்னா எண்ணிய கூட அடிச்சிருதா. சொல்ல போனா அப்படி சொல்லலாம் இல்ல, அந்த வேதனை வந்தாச்சுன்னா பக்கத்துல என்ன இருக்கோ அதை தூக்கி மேல என்ன செஞ்சிருதா? செஞ்சிருக்கேல்ல. அந்த வேதனை வந்தோன்னா நம்ம என்ன செய்யறங்கிறதே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த அதை அனுபவித்ததுனால அவ ஆண்டவருடைய சமூகத்துல போய் காத்து கடந்த, ஆண்டவரே, ஆமாப்பா, நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழுவதை என்ன செய்கிறதும் சாப்பிடும். அதே போல நான் ஒரு நாயாக இருக்கலாம், உம்முடைய வாயின் வார்த்தைகளினால பிழைக்கப்படுவதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். அந்த நாய்க்குட்டியாகிய நாம் பிழைப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் அவருடைய வாயிலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதை விசுவாசித்தோம்னா, அதை நம்பிட்டோம்னா, அதை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா ஆண்டவர் சொல்வார், இன்னாரு அவர்களுடைய விசுவாசம் பெரியது, அவருடைய வேதனை பிடுங்கப்பட்டதினால் அவர்கள் விரும்புகிறபடி அவர்களுக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தில் கை வைங்க, ஒரு கையை உயர்த்துங்க, நான் சொல்றதை சொல்லுங்க. நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்பேன். என் இயேசு என்னை பார்த்து சொல்லுவா, மகளே, மகனே, உன் விசுவாசம் பெரியது. வேதனைகளை ஆணி வேரோடு நான் பிடுங்கி போட்டபடியால், நான் பிடுங்கி துவர இருந்தபடியால், நீ எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ, நான் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படி வாழ்வதற்கு அந்த விருப்பமே ஆக கடவது என்று கர்த்தர் என்னை பார்த்து சொல்வார். எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். ஆமென். உன் விசுவாசம் பெரியது. என்னது? உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? பெரியது. உன் அந்த வசனத்தில் முடிக்கிறாரு, நீ விரும்புகிறபடியே அந்நேரமே வேதனை பிடுங்கப்பட்டது. ஆரோக்கியமானால் என்று சொல்வதை காட்டிலேயும் வேதனை என்ன செய்யப்பட்டது? சில டாக்டர்ஸ் கட்டி இருக்கும் பார்ப்பாங்க, மேல் டாக்கில் ஒரு தைலத்தை கொடுத்து ஒரு மாத்திரையை கொடுத்து அனுப்பிடுவாங்க. சில டாக்டர்ஸ் பார்த்த உடனே சொல்லுவாங்க, இதை என்ன செய்யணும், வேரோட போடணும். நான் கடந்த நாட்களில் என் கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருக்கும்போது அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு வாரமாக எனக்கு இருக்கக்கூடாத இடத்துல ஒரு கட்டி இருந்துச்சு,
ஆஸ்பத்திரிக்கு போனேன், 5000 ரூபாய் கேட்டாங்க. அதை பிடுங்குவதற்கு எவ்வளவு? 5000 ரூபா. அதுக்கப்புறம் மருந்து செலவுலாம் இருக்குது. ஆண்டவரே, அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை, என்ன வேதனை வந்தாலும் சகிச்சுக்கிட்டுதுன்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் 4 நாள் அந்த வேதனையோடு ஜெபம் பண்ணாராம். 5ஆவது நாள் படுத்து தூங்கி எந்திக்கும் போது கட்டி தானாக உடஞ்சி ரத்தமும் ஜலமும் வெளியில் வந்து இருந்த இடமே தெரியாமல் போயிட்டு. சொன்ன சாட்சி பாஸ்டர் மட்டும் கேட்டு பாருங்க. அதே போல நமக்கு இருக்கிற வேதனைகளை ஆணிவேரோட புடுங்கி தூர எறிந்து விட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்படி வாழ விரும்புகிறாயோ அப்படி வாழ்வதற்கு உன் விருப்பம் உனக்கு ஆக கடவுது. உன் விருப்பம் உனக்கு என்ன செய்வது? ஆக கடவுது. என்னால அன்பா இருங்க. அன்பில் என்னதில்லை? பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே என்ன செய்யும்? தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. எதையும் குறித்து பயப்படாதீங்க. எனக்கு இப்படி வந்துட்டு அப்படி வந்துட்டு பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் மேல அன்பாருங்க. ஆண்டவர் மேல எப்படி இருங்க? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயமானது என்னது? ஐயோ, சில டாக்டர்ஸ் அவங்க பயப்படுத்துத பயத்திலேயே நமக்கு பாதி ஜீவன் போயிடும். சில டாக்டர்ஸ் இதெல்லாம் என்னமா செய்ய போகுது, இதை போய் ஒரு பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இருக்கிற வேதனை தானா என்ன செஞ்சிடும்? சொல்ல மாட்டேங்கிங்களே, தானா என்ன செஞ்சிடும்? 2019 18 இல்லாட்டா 19 நினைக்கிறேன், வேதனையோடு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அஷ்டமா சொன்னாங்க, நீ எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை நினைப்பேன். எப்பா, இந்த இடத்துல இருந்தால் உங்களை கொன்று விடுவார்கள், ஏந்திச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வார்த்தையை நம்பினேன். விசுவாசத்தோடு எல்லாத்தையும் தூக்கிட்டு டாக்டர்கிட்ட, ஐயா நான் போகிறேன், மறுபடி வாரேன், ஆண்டவருக்கு சித்தமான வாரேன், எங்கள் கடவுளுக்கு சித்தமான வாரேன், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலையா? மருத்துவர் சொன்னதான காரியம் என்ன? உங்களுக்கு பாஸ்டர் ஜீவனில் சாட்சி, ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு என்ன செய்யலை, ஆரம்பிக்கலையா? நாங்கள் இல்லையா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால் 6-7 வருஷமாக சுகத்தோடு இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அந்த பயம் எனக்குள்ள இல்லை. அந்த பயம் எனக்குள்ள இல்லை. பயமானது என்ன செய்யுமா? வேதனை உள்ளது. உங்க வாழ்க்கையில பயமே வரக்கூடாது, தைரியமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில என்னது வரக்கூடாது? வேதாகமத்துல அடிக்கடி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, பயப்படாதே. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல தான் முதலாவது ஆரம்பிக்கிறார் நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு தரிசனத்தை கொடுக்கும்போது அங்க கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை, ஆபிரகாமே, வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தை சொல்லுமா? 15:1ஆம் அதிகாரத்துல 15:1 ஆண்டவர் அழகா சொல்ற வார்த்தையை வாசியுமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத. நீ என்ன செய்யாத? சொல்லுங்களா, ஆண்டவர் உங்க பேரை சொல்லி சொல்றாரு, கற்பகமே நீ பயப்படாத. மார்ச் 15ஆம் தேதி என்னுடைய வீட்டையா இந்தியாவுக்கு வருவார் சொல்லிட்டாரு என்கிட்ட. அதனால சொல்லுதேன், இது தீர்க்க தரிசனம் அல்ல. அவர் என்கிட்ட ஃபோனில் பேசினேன். டிக்கெட் போட்டேன், டிக்கெட் போட சொல்லிட்டாங்க. அப்போ ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் சுகத்தோடு கொண்டு வருவார். அப்படி ஆண்டவர் இன்னாச்சுமத்தே பயப்படாதே. காரணம் என்னன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1 கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு, வெளிப்படுத்தல கொண்டு போய் நிறுத்துறார். அதற்கு இடையில இருக்கிற எல்லா சந்ததியும் பார்த்து கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை என்ன? ஆண்டவர் கூறுகிற வார்த்தை என்ன? பயப்படாதப்பா. இதானே வந்துச்சு, இதுதானே வந்துச்சு, நீ பயப்படாத, தைரியமா இரு. சிலர் சொல்லுவீங்க, பாஸ்டர்
கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அனுபவிக்கும் போது தான் அதனுடைய வேதனை எனக்கு என்ன செய்கிறது? நான் அனுபவித்தவன். நான் என்ன செய்தவன்? அனுபவித்தவன். வேதனை அனுபவித்தவன். நான் பயப்படாமல் ஆண்டவரை இறுக பிடித்ததுனால, ஒரு பரிசுத்தவாட்டி சொன்ன வார்த்தையை நம்பி வந்ததுனால ஆண்டவர் இதுவரைக்கும் கைவிடலை. அதே போல அந்த அம்மா எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்காங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. எத்தனையோ பேருக்கு அவங்க சொல்லதான் செய்தாங்க. வேத வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 15:1 ஆரம்பிக்கப்படுகிற அந்த பயப்படாதே என்கிற வார்த்தை வேதாகமத்தில் பல நூற்றுக்கணக்கான முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசிகள் இடத்துல சொல்றாரு. வேதனை இருக்கா, நீ பயப்படாத. நேரங்கள் வரும், மருத்துவம் எல்லாம் முடிந்தது, அவர்கள் பிடுங்குவதற்கு முன்பு நானே பிடுங்கி தூரப்படுவேன். நானே பிடுங்கி என்ன செய்வேன்? தூரப்படுவேன். நானே பிடுங்கி பயம். அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிக்கும் போது அதில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இருந்து வாசிமாம். அன்பு, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தா, சொல்லுங்களா, அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தா, பயப்படுகிறவன் அன்பிலே என்ன செய்யல? பூரணப்படவில்லை. நம்மிடத்தில் போதும். பயப்படுகிறவன் அன்பில் என்ன செய்யல? அவர் நம்மளை கடிச்சாலும் துப்புனாலும் அடித்தாலும் அவரிடத்துல அன்பா இருக்கிறோன்னா அவரை குறித்ததான பாவம் செய்தால் பயம் வரும். பாவம் செய்யலைன்னா என் பயம், என் பயம். எப்படி ஒரு பிள்ளைக்கு எப்பவும் பயம் வரும்? ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டான், ஸ்கூலில் தப்பு பண்ணிட்டான், கிராமத்தில் தப்பு பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளைக்கு தானாக பயம் வரும். அவன் வீட்டுக்கு வருதே தெரியாது. பூனை போல் வந்து கட்டில் நல்ல பிள்ளை மாதிரி என்ன செஞ்சுக்கிடுவான்? கட்டில் நல்ல பிள்ளை மாதிரி என்ன செஞ்சுக்கிடுவான்? ஒரு தப்புமே பண்ணலன்னு வைக்கலாம், அவன் சந்தோஷமாக வருவான். வந்தவொடனே கால்கையை கழுவணுன்னு அம்மாட்ட கேட்பேமா காப்பி என்னம்மா ஆச்சு? அதிகாரம் பண்ணுவான். அப்படிதானே எஸ்தரு? என்ன செய்வான்? அதிகாரம் பண்ணுவான். ஆனால் பாவம் செய்துட்டு வந்தா, தப்பு பண்ணிட்டு வந்தா அதிகாரம்லாம் வராது, பயம். அதே போல என்ன வேதனையாக இருந்தாலும் சரி, வேதனை உள்ளதான நாம் பயப்பட வேண்டாம். அந்த வேதனையை தாங்கினவர், சகித்தவர், அதை கடந்து வந்த இரட்சகர் நம்மோடு கூட இருந்து அதை ஆணி வேரோடு பிடுங்கி தூரை போடுவார். அவர் அதெல்லாம் கடந்தன வந்திருக்கிறாரு. சிலுவையில் அறையப்படுகிறார். அவருக்கு வேதனை. 2 உள்ளங்கையிலையும் ஆணிகள் கடவப்படுகிறது, 2 காலையும் சேர்த்து ஆணிகள் கடவப்படுகிறது. தலையில ஒரு முள்முடியை தூக்கி வச்சு நச்சுண்டு அடிக்கிறான். எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு வேதனை. ரத்தம். அவரும் சொல்கிறார், மாம்சீகத்தில் இருந்ததுனால, என் தேவனே ஏன் என்னை, நாம் சொல்கிறது போல அவரும் சொல்றார், என் தேவனே. சில நேரங்களில் நமக்கு வருகிற கஷ்டங்களில் நாம் சொல்கிறதான வார்த்தை, தேவன் என்னோடு இருக்கிறாரோ இல்லையோ? இருக்கிறாருப்பா. தேவன் நம்மோடு கூட தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, பிதா எப்படி இயேசுவின் வேதனைகளை நீக்கி 2000 வருடமாக இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகளாக உங்களையும் என்னையும் வேதனை இல்லாதவர்களாய், பயப்படாதவர்களாய், தைரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. தைரியமாய் வாழ கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உதவி செய்திருக்கிறார். அதனால பயமானது வேதனை உள்ளது. பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. மனோ ஏண்ட சந்தோஷமா வருவான்.
ஆனால் ஏதாவது வம்பு பண்ணிட்டோம்னா பூனை போல வந்து இங்கிட்டு உட்காந்துருவோம். உள்ளதான் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். மற்றபடி யாரும் அவன் நல்ல சந்தோஷமாக வந்தோம்னா நேரே வருவான். மாமா என்ன செய்தீங்க, பைபிள் வாசிக்கிங்களா? ஆமாடா பைபிள் வாசிக்க கொஞ்சம் போகிறோம் அப்படின்னா சந்தோஷமாக உட்காந்துருப்பான். அவன் ஏதாவது வம்பு பண்ணிட்டு வந்துட்டான்னு வைங்களா, மாமாண்டும் கூப்பிட மாட்டான், அத்தண்டும் கூப்பிட மாட்டான், இந்த இங்கிட்டு உட்காந்துருப்பான். நம்மளா கதை இல்லை எப்படா வந்த, அப்பவே வந்துட்டேன் மாமா, சொன்னேன்டா, இன்னும் தப்பு நடந்திருக்கு. அதே போலதான் இயேசுவின் சமூகத்தில் நாம் சந்தோஷமா போயிட்டா முழங்கால் போட்ட உடனே இயேசுவேண்டு கூப்பிடுவோம். இல்லையே சொல்ல மாட்டீங்கல்ல, சந்தோஷமா போயிட்டோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வார்கள் என்று சொன்னபோது எனக்கு எப்படி இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மகிழ்ச்சியினால எனக்கு சந்தோஷம் வந்துட்டு அவரை நோக்கி பார்த்து சந்தோஷமா பார்க்கிறோம். அப்பா உண்மை நம்பி வந்திருக்கிறேன். என் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய கையின் பிரயாசங்களில் காணப்படுகிற எல்லா வேதனைகளையும் அவர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர். அதனோடே ஆமாம் நம்ம ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், அதனோடே என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். நீ சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. அப்போ அந்த கையின் பிரயாசங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவா. ஆண்டவர் அழகா சொல்லிட்டார் பாருங்களா, வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் வரும்படியாக தான் அவர் நமக்காக தரித்திரமானார். நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார், தரித்திரம் அடைந்தார். அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர 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 ஒரு வருமான வரிக்காரனும் சோதனைக்கு வரமாட்டான். ஒரு ஐடி ரைடும் நடக்காது, ஒரு இடி ரைடும் நடக்காது. காரணம் என்னவென்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஒரு சாட்சியை கடந்த வாரத்தில் கேள்விப்பட்டு 4 மாவடிக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போய் செக் பண்ணான். சாட்சியாய் நான் கேள்விப்பட்டது. அங்கே எல்லா அக்கௌண்ட்ஸும் சரியாக இருக்குது, ஐடியெல்லாம் கிளீனாக பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த இந்து சகோதரன் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறதுன்ட்டு தான் கையில் இருந்த 50,000 ரூபாய் அப்படியே காணிக்கையாக கொடுத்துட்டு போயிட்டான். காதால் கேட்ட சாட்சி பாஸ்டர்மா இருக்கிறாங்க கடந்த வாரத்தில். அதே போல் நாம் சரியாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தானாய் வரும். அல்லேலூயா. வேதனைக்கு மேலே வேதனையை கூட்டக்கூடாது. பெரும்பாலுள்ள ஸ்திரீ அதைத்தான் செய்தால். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசியுங்கள், நான் முடிக்க போறேன். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் கர்த்தர் அதான் சொன்னார். இந்த இடத்துல நம்ம விசுவாசத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், மார்க் 5:34 நம்ம இந்த இடத்துல விசுவாசத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறோம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிற மகனையும் மகளையும் இயேசு பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எப்படி போ. ஆமாம், குழப்பத்தோடு போவாத. எல்லாருக்கு எவ்வளோ நேரம் புத்திமதி சொன்னாலும் குழப்பமாகவே இருக்கும், கலங்கினதாகவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ. உன் வேதனை நேசிக்கப்பட்டது. உன் குடும்பத்தில், தொழிலில், தனிப்பட்ட முறையில் உண்டான எல்லா வேதனைகளையும் இயேசு நீக்கி நீ சுகமாயிரு. என் மகனே, என் மகளே, நீ சுகமாயிரு என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படியே முழங்கால் படிடுவோமா ஆண்டவருடைய சமூகத்தில். உங்களுக்கு என்ன வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. What are the pains you have? I do not know. God knows. அவர் அறிந்திருக்கிறார், அவர் தெரிந்திருக்கிறார். எல்லா வேதனைகளையும் ஆணிவேரோடு பிடுங்கி அவர் தூர போடப்படுறார்.
ஆணி வேரோட பிடுங்கி அவர் தூரப்பட போறார். இவ்வளோ நேரமா டக்குண்டு முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னால் சகிக்க முடியல, இந்த வேதனையினால எனக்கு தூக்கம் வரல, இந்த கஷ்டங்கள்னால எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வேதனை பயங்கரமாக இருக்கு, நான் என்னையா செய்ய. உங்களுடைய அங்கலாய்ப்பு எதுவாக இருந்தாலும், உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல வார்த்தை என்னன்னா, என் மகனே என் மகளே, நீ விசுவாசத்தோடு என் சமூகத்தில் வந்திருக்கிறபடினால் நீ சமாதானத்தோடு போகும்படி உன்னுடைய வேதனைகளை நான் நீக்குகிற தேவன், இந்த வேதனைகளை நான் நீக்குகிறதான தேவன். அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி நீ சுகமாக இருப்பது தான் என்னுடைய விருப்பம். நீங்களும் நானும் சுகமாக இருப்பது தான் தேவனுடைய விருப்பம். ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற வேதனையை இப்போ அறிக்கை செய்து விட்டுட்டு, இனி அந்த வேதனைக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசி கொண்டு இருக்கிறார். வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. இது ஒரு முக்கியமான நேரம், முக்கியமான தருணம். எதுவாக இருந்தாலும் முக்கியமான தருணத்தில், முக்கியமான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நல்ல வாயே திறக்கலையே, வாயே நீ திறக்கலைன்னா எங்கிருந்து கர்த்தர் அற்புதம் செய்வார்? அவள் வாயை திறந்தாள், அன்னாள் வாயை திறந்தாள், அந்த குஷ்டரோகி வாயை திறந்தாள், அந்த ஸ்திரீ தன் மகளுக்காக வாயை திறந்தாள், அந்த எஜமான் தன் வேலைக்காரனுக்காக வாயை திறந்தார். தன் வாயை திறந்து சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ சமாதானத்தோட போகும்படி உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. நீங்கள் சுகமாயிருங்கள் என்று கர்த்தர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ரட்சகரே, நீர் கொடுத்த வார்த்தை அது ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் படிகாரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிறிய வேதனையோ, தாங்குகிற வேதனையோ, தாங்க முடியாத வேதனையோ எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே இந்த ஆராதிக்கிற ஸ்தலத்தை விட்டு அவர்கள் போகும்போது வேதனை முற்றிலும் நீக்கப்பட்டவர்களாய் சமாதானத்தோட போய் சுகமாய் இருக்க ஆவியான தேவன் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதி. பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பயப்படாதே, என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, உன் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் நீக்கிட்டேன். யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல, அவன் வேதனை நீக்கப்பட்ட பிறகு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றது போல, இந்த சபையில் இருக்கிற அநேக அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தோட போய் ஆண்டவரே அவர்கள் சுகமாய் இருக்க போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியே